கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தையில முதலாவது சொல்லப்பட்ட காரியம், நான் கர்த்தரை தேடினேன். அப்போ இங்கே தாவீதுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருந்தது. அவர் ஆண்டவரை மாத்திரமே, தேவனை மாத்திரமே அவர் டிபெண்ட் பண்ணியிருந்தத நம்ம பார்க்கிறோம். நான் அவர தேடுவேன் அப்படின்னு சொல்லி முழுமையுமாய் அவருடைய வல்லமையையும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்ற வல்லவர் அப்படிங்கிறதையும் தாவீது அங்கே அறிந்து வைத்திருந்தபடியினால், அவர் முழுமையுமாய் ஒரு மனமாய் அங்கே கர்த்தரை தேடுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம எப்படி தேடுகிறோம் என்பதை அது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. அப்போ அங்க தாவீது சொல்லுகிறார், அவர் எனக்கு செவி கொடுத்து நான் தேடுனேன், உண்மையா அவரை தேடுனேன், அவர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையில நான் அவரை தேடுனேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்போ தேவனை நம்ம எப்போல்லாம் உண்மையா தேடுறோமோ, அவர் நமக்கு செவி கொடுக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொண்டோமானால், நம் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. அப்போ அடுத்ததா சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆ அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். இந்த பயத்துக்கு என்னை நீங்கலாக்கி விட்டார், அந்த பயத்துக்கு நீங்கலாக்கி விட்டார்ன்னு சொல்லல. அங்க தாவீது சொல்லுகிறார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். அங்க தாவீது ஒரு சாட்சி சொல்றாரு. அவர் எனக்கு எனக்கு இருந்த எல்லா விதமான ஆவிக்குரிய ஆத்துமாவுல இருந்த பயங்கள், என்னுடைய பிசிக்கல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் ஃபியர்ஸ் எல்லாத்துல இருந்தும் என் தேவன் என்னை நீங்கலாக்கி விட்டார். அப்போ இன்றைக்கு தேவன் உங்களுடைய பயங்கள் இன்றைக்கு என்னவா இருக்கலாம்? உங்களுடைய சரீர சுகத்தை குறித்து இருக்கலாம். உங்களுடைய பொருளாதார ஒருவேளை குறைவுகளை குறித்து இருக்கலாம். இல்ல உறவுகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகளா இருக்கலாம். இல்ல வேலையில நீங்க சந்திக்கிற அ ஒருவேளை போராட்டங்கள், ஒருவேளை உங்களுக்கு மேலிடத்துல இருக்கிறவங்க உங்கள பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா இங்கே தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்போ இன்றைக்கு முழுமையுமாய் உங்க முழு இருதயத்தோட, முழு ஆத்துமாவோட நீங்க அவரை தேடும் பொழுது, நிச்சயம் அவர் உங்களுக்கு செவி கொடுத்து, உங்களுடைய எல்லா பயத்தின் சூழ்நிலைகளிலும் இருந்து அவர் உங்களை வெளியே கொண்டு வருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. தாவீதுக்கு செய்த ஆண்டவர் நிச்சயமாய் இதே ஆசீர்வாதத்தை, இதே கிருபையை இன்றைக்கு உங்களுக்கும் அருளுவார் என்பதுல சந்தேகமே இல்ல. அதனால தான் ஏசாயா 41:10 கூட பார்க்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பயப்பட தேவையில்லை என்பதை அவர் அதிகமாய் உணர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்துகிறாரா? அவர் நமக்கு உதவி செய்வாரா? சகாயம் செய்வாரா? அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மை தாங்குவாரா? இப்படித்தான் வேதத்துல பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் அவரை முழுமையுமாய் தேடி அவங்க வாழ்க்கையில வந்த அத்தனை போராட்டங்களிலும், அத்தனை குறைவுகளிலும் அவர்கள் ஜெயம் பெற்றதை நம்ம பார்க்கிறோம். அன்னாளை பார்க்கும்போது அங்கே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவள் அங்கே குழந்தை இல்லாத அந்த சூழ்நிலையில தன் சக்களத்தினால அவமானப்படுத்தப்பட்ட பொழுது, அங்கே ஆண்டவரிடை அவர் முழு மனதோடு அவள் தேடினத பார்க்கிறோம். அவ தன் இருதயத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்த ஊற்றினத பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை, நான் என் இருதயத்த அவர்ட்ட ஊற்றிட்டேன். என் ஜெபத்திற்கு அவர் செவி கொடுத்து விட்டார். அவர் நிச்சயமாய் என்னுடைய எல்லா போ அப்ப ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த நிச்சயத்தோடு அவள் சென்றாள். அவள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவள் வயிற்றில் பிறக்க அங்க தேவன் காரணமாக இருந்தத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும்போது, அங்க 2 நாளாகமம் 20ல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே அவருடைய தேசம், அந்த யூத தேசம் முழுவதுமா ஒரு பவர்ஃபுல் எனிமீஸ் அங்க என்ன செஞ்சுட்டாங்க? சூழ்ந்துட்டாங்க.
ஆனா, அவர் சொல்றாரு, "நிக்க எங்களுக்கு பலன் இல்ல. நாங்க இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக என்ன செய்வோன்னு எங்களுக்கு தெர்ல. ஆனா நாங்க எங்க கண்கள் உம்மையே பார்க்கிறது" அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர்களோடு இடைப்படுகிறார். இந்த யுத்தத்தை நான் செய்வேன் என்று ஆண்டவர் இடைப்பட்டு, அங்கே அதன் நிமித்தம் அந்த வார்த்தையை யோசபாத் நம்பினதின் நிமித்தமாக அவர் அங்கே துதிக்கிறதற்கு பாடகர்களை நிறுத்தினார். அங்கே அந்த யுத்தத்தில மிகப்பெரிய ஒரு ஜெயம் உண்டானத பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு யாரெல்லாம் உண்மையா நீங்க ஆண்டவர்ட்ட தேடி உங்க இருதயத்த அவர்ட்ட ஊற்றி அவரை நம்பி இருக்கிறீர்களோ, உங்களுடைய எல்லா பயங்களுக்கும் அவர் உங்களை நீங்கலாக்கி விடுவிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் அப்பா நாங்கள் ஒரு மனதாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை என்று சகோதர, சகோதரிகள் யாரெல்லாம் அப்பா ஆண்டவரே இந்த சூழ்நிலை இந்த பயம் என்னைய ஒரு மாதிரி ஒரு டிப்ரஷனுக்குள்ள கொண்டு போகுதுன்னு சொல்லி யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அப்பா அவர்கள் எல்லாரோடு கூட இணைந்து நானும் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய இருதயத்தை அப்பா என்னென்ன பயங்கள் எங்க இருதயத்துல இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிற அந்த பயங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஊற்றுகிறோம் அப்பா. நீர் எங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.